Namo Himalaya. இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் பார்க்குற யூடியூபர்ஸ், இந்த யூடியூபர்ஸ் வந்து எந்த ஆங்கிளில் வந்து அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத ஐ வில் ஷேர். இந்த வீடியோ வந்து ஏன் இதை கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அந்த பாதையில் இதை ஏன் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ எதை கேட்குறீங்களோ அதுவாக தான் யூ வில் பிகம் அப்படின்றது நம்ம நிறையா தடவை சொல்லியிருப்போம். ஒரு சில பேருக்கு இந்த எல்ஓஏ, லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எங்கே போய் எந்த டெக்னிக் கற்றுக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒர்க்கே ஆகாது. அப்படின்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வாட் யூ ஆர் வாட்சிங், வாட் யூ ஆர் ஹியரிங். ஏன்னா இந்த வழியாக தான் நம்ம ஒரு சிக்னலில் உள்ளே போட்டுகிட்டே போகிறோம், ஆனால் நம்மளுக்கு அது தெரியறதே கிடையாது. இந்த ஆப்போசிட் டீம் வந்து எவ்வளோ கிளவராக இருந்திருந்தா, இன்னைக்கு இது பேசியே ஆகணும் தான் நான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி அதில் இத்தனை பேரை கொண்டு வந்து நல்ல விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகவே மாட்டேங்குது. நீங்கள் ஏன் வந்து கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டீங்க? நீங்கள் இப்போ சொல்லலாம், இதில் என்ன இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, வெறும் அந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சஸ் அந்த லைன்லேயே நிற்கிறாங்களா? இல்லை, they are being celebrated. why which is why எனக்கு புரியல. நான் சொல்றது ஆல்ரெடி நீங்க வந்து ட்ரெண்டிங் அப்படின்னா என்னது, ட்ரெண்டிங்னா என்னது? எனக்கு முதல்ல ட்ரெண்டிங்னா என்னன்னே எனக்கு தெரியல. ட்ரெண்டிங்னா சரி ஓகே, ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல இருக்குன்னு நினச்சி போய் பார்த்தா ரிப்பீட்டட்லி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரே விஷயத்தையே வந்து காப்பி கட் பண்ணி அண்ட் தேர் புட்டிங் இட் அவுட். அப்படி தானே? தட்ஸ் கால் ட்ரெண்டிங். ஓ, ட்ரெண்டிங்னா அர்த்தத்தையே மாற்றியாச்சு. நைஸ். ஸோ இதை தவிர அந்த ஒரு டாப் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணுறாங்க? வாட் ஆர் தே டூயிங்? அகெயின் சப்டிவிஷனில் சொல்லணும்னா இப்போ அவங்க வந்து சேரிட்டியில் இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கேட்குறது என்னென்னா, வாட் யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த பீப்புள், த வியூவர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங். நான் யாரோட பேரையும் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு வரலைங்க. எனக்கு யாரோட பேரும் சரியாக தெரியவும் தெரியாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். நீ எப்படி அப்போ நீ வந்து இது பண்ணிட்டு என்கிட்ட? நாட் அட் ஆல். நான் வந்து அந்த அந்த மாதிரி கேட்டகரியெலாம் கிடையாது. சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம பாட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக என்னோட அந்த ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் பார்க்கும்போது ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பர்சன் உள்ளே வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. சரி, ஏதோ ஒன்று ட்ரை பண்ண, திருப்பி இந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா அந்த பர்சனே கொண்டு வந்து காமிச்சிட்டே இருக்கு. அந்த பர்சனும் விடாம ஒரே மாதிரியே பாட்டு மட்டும்தான் மாறுது, ஒரே ரியாக்ஷனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்ஃப்ளூயன்சிங்கா? இன்ஃப்ளூயன்சிங்னா நான் படித்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல புக்கில் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் ஒன்று யூ ஆர் ஃபீலிங் சம்திங், உன்னை யார் இப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, உன்னை யார் இப்படிலாம் வந்து பேச வச்சது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ அந்த வேலையை தானே அவங்க பண்ணுறாங்க. அதை வந்து நம்மளும் போய் டெய்லிக்கு உட்காந்து பார்க்குறது, நம்ம அல்காரிதம் சுத்தம் அதையே திருப்பி காமிக்கும். அவங்க என்ன கெயின் பண்ணுறாங்க, கெயின் பண்ணல, அவங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது நான் சொல்ல வரல. மை கிளியர் ஸ்டேட்மெண்ட் டு யூ இஸ் வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறனால தான் இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே செலிப்ரேட் ஆகுறாங்க. நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து இது பண்ணல அப்படின்னா அவங்க எப்படி செலிப்ரேட் ஆக முடியும்? பண்ண முடியாது. ஸோ இப்போ அது யாரோட மிஸ்டேக்? அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பீப்புள் கோ அகெயின் அண்ட் அகெயின், யூ ஆர் வாட்சிங். உங்களுக்கு இது எப்படி இதுன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு லவ், ஒரு ஏதாவது ஒரு லவ் சீனோ இல்லை லவ் சாங்கோ வந்து எதையோ ஒன்று அவங்க ரீக்ரியேட் இந்த சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை திருப்பி நீங்கள் பார்க்கும்போது அந்த கமெண்ட்டை வந்து நான் போய் பார்த்துட்டு, அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இதை நான் வந்து 10 தடவை பார்த்துட்டேன், 15 தடவை நான் பார்த்துட்டேன், அவ்வளோ அடிக்டிவாக இருக்குன்னு. சூப்பர். இதைத்தான் வந்து நம்மளோட ஆப்போசிட் டீம் உட்காந்து வேலை பார்க்குற திறன். என்னைக்காவது ஒரு நல்ல விஷயத்த நான் திருப்பி திருப்பி பார்த்தேன்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேராக இருக்கும். ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட் தான் வரும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து ஏதாவது ஒருத்தர் 2 பேர் போட்டு போவாங்க. பட் இங்கே அப்படி இல்லையே. எந்த ஒரு விஷயமே ஒரு ஃபேன்சியாக இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு ஆட்டம் இருக்கு, அதாவது ஒரு கன்னி வெடி இருக்குன்றது கூட உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு சொல்லி அதில் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி சில பேர் போடுறாங்க. இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்குன்னா, ஒன்று முதல்ல இந்த மாதிரி நான் வந்து அழகா இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு நீங்கள் போவீங்க கண்டிப்பாக. ரெண்டாவது, இதெல்லாம் என்கிட்ட இல்லை, சில பொருட்கள் வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒருவேளை நம்ம இந்த லைஃப் ஸ்டைலில் இல்லையோ அப்படின்ற அகெயின் ஒரு சப்கான்ஷியஸ் ஒரு செட்டிங், ஒரு ப்ரோக்ராம். மூணாவது, அப்போ நான் இது வந்து எனக்கு வேணும், இதை நோக்கி நான் ஓடணும். நாலாவது என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் லைஃப், இப்படித்தான், இதுதான் லவ், இதுதான் ஹோம், இதுதான் ஃபேமிலி, இப்படிதான் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறீங்க. அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் யூ அ லாட். இது போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடுது. உங்களோட ஃபேவரட் பீப்புள் அந்த சேனல்ஸில் இருக்கும் இல்லையா, நீங்கள் திருப்பி நான் ஏன் வந்து உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இன்க்ளூடிங் இந்த சேனலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே டெலிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பி திருப்பி யூ ஆர் ஃபீலிங் சம்திங். ஆனால் அதில் எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 95 to 98, 99% உங்களுக்கு தேவையில்லாததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி தேவையில்லாததை பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் அன்றாடம் வாழ்க்கையிலே இப்படி செதறுவீங்க. உங்களால் நேராக போகவே முடியாது, யோசிக்கவே முடியாது. ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஓகே நம்மளும் இது மாதிரி சமைக்கலாமான்னு வரும், நம்மளும் இது மாதிரி ஒரு வீடை வந்து க்ளீன் பண்ணி அழகாக வைக்கலாமா அப்படின்னு தோணும். நீங்கள் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் எடுத்துக்கிறீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அதோட நீங்கள் நிற்கிறீங்களா, திருப்பி திருப்பி போய் பார்க்குறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, இன்னும் எப்படிலாம் அதை வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வீடை, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல, நான் பார்த்தது வரைக்கும் இதில் எந்த ஜெண்டர் பயாஸ்டும் நான் பேசல. ஏன்னா அது கேர்ள்ஸ் மட்டும் தான் வந்து ரீக்ரியேட் பண்ண, இல்லை இல்லை இல்லை, நான் பாய்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு வர ஃபீட் அப்படி தானே எனக்கு வரும். அல்காரிதம் சூப்பராக உங்களை ரீட் பண்ணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ஃபோன், உங்களோட டெக்னாலஜி கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். The phone you are holding is not what you think. It's beyond. இந்த பியாண்ட்ன்ற வேர்டுக்கு இனி வேணால் உங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம், சீக்கிரமாகவே உங்களுக்கு தெரிய வரும். இட்ஸ் பியாண்ட். ஹேண்டில் வித் கேர், காஷனோடு அதை யூஸ் பண்ண பழகுங்க. தேவையில்லாததை பண்ணாதீங்க. ரொம்ப செல்ஃபியாக எடுக்கிற ஒரு நபர் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அவன் போய் எடுத்தா நீங்களும் போய் எடுக்கணுமா? அவனோட கர்மா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அவங்கள பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அந்த தாட்ஸே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது என்னது இது? அப்போ கர்மாவையும் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எடுத்துக்கலாமா? கண்டதையும் பார்க்க வேண்டியது, அப்புறம் கண்டதையும் யோசிக்க வேண்டியது, கண்டதும் விளங்காது லைஃப்பில். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருது. இது ஏன் இங்கே பேசுகிறேன்னா, திருப்பியும் சொல்கிறேன், நான் யாரையும் வந்து கீழே இறக்கி பேசலை. அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இட்ஸ் குட். நான் பேசுறது உங்களை பற்றி தான். நீங்கள் எதுக்கு போய் பார்க்குறீங்க? எந்திரிச்ச உடனே 1 ஹவரில் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறது ஒன்றுமே உங்களுக்கு ஏற போகிறதே கிடையாது. உங்கள் மண்டையில் சுத்தமாக ஏறாது. நான் சொல்கிறது ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர்ஸ் கூட நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணாமல், ஆனாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த அடிக்டிவ் வரும். யோசிச்சா ரொம்ப போர் அடி, போய் ஸ்வைப் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு. இது என்னது இது? ஒரு ஆஃபீஸில் ஒரு டீ பிரேக்னாலும் இம்மீடியட்லி நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஒரு யூடியூப்லேயோ போய் நீங்கள் பார்க்குறீங்க, அவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் என்ன நீங்கள் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க,
உங்களோட உடம்புக்கும் உங்களோட பாடிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கா? இல்லையே. இத்தனை ஹீலர்ஸ் இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க தான் உங்களோட ஹீலர். இது ஃபர்ஸ்ட் இது ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கா தெரியல, பட் அது உண்மை. அது நீங்க உங்க பாடியை ஹீல் பண்ணிக்க முடியும் when if you listen to your body. நம்ம அதை பண்றோமா? இல்ல. ஒரு விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா நீங்க அதுவா தான் ஆக போறீங்க. எழுதி வேணா தர, நீங்க எதை திருப்பி திருப்பி பாக்குறீங்களோ அதுவாகத்தான் நீங்க ஆவீங்க. அப்படின்னா நான் திருப்பி திருப்பி ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் அதில் அப்படிலாம் என் லைஃப் ஒன்றும் மாறவே இல்லையே அப்படின்னா இந்த மாதிரி இருக்கீங்க. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த அர்ஜ் டு ஏர்ன் மோர், இந்த மாதிரி ஒரு பொருள் நானும் வாங்கிடணும், இந்த மாதிரி கோல்டை நானும் சேர்த்துடணும், இந்த மாதிரி ஒரு காரை நான் வாங்கிடணும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அப்போ இந்த வீடு வாங்குறது, இந்த கார் வாங்குறது, இந்த நகை, அப்புறம் ஃபேன்சி வெட்டிங் என்னமோ பண்ணுங்க, உங்கள் காசு உங்களோடது, ஏதோ பண்ணிக்கோங்க. நான் என்னோட கேள்வியை நானும் கேட்குறேன், இது மட்டும்தான் இந்த லைஃப்? இதுக்காகத்தான் நம்மளை வந்து உயிர் கொடுத்து ஆண்டவன் வந்து நம்மளை இங்கே அனுப்பியிருக்கான். ஐயோ, உங்களுக்கு யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்க எப்பதான் யோசிக்க போறீங்க? உங்களை எந்த அளவுக்கு இந்த நேச்சரை விட்டு இந்த இன்ஃப்ளூயன்சஸ் உங்களை தள்ளி வெளியில கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது, when are you going to look at it? when? இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குன்னு சுத்திட்டு இருக்கீங்களா? பூமியை தாண்டி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆஸ்ட்ராய்டு RY4 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ அதோட சான்சஸ், அதாவது அந்த ஆட் சான்சஸ் வந்து டபுள் ஆயிருக்கு. இதெல்லாம் எங்கேயாவது ட்ரெண்டிங்கில் இருக்கா? இல்லை. ஒன்று வந்துடக்கூடாது, உடனே ஒரு ட்ரெண்டிங்கில் போய் இவ்வளோ வந்து கான்ஷியஸாக வந்து இவ்வளோ ரீக்ரியேஷன் பண்ண. இன்னும் ஒரு கேள்வி, வேர் இஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி? ஒருத்தன் அந்த பாட்டை பண்ணியிருக்கானா, அந்த பாட்டை அவன் யோசிச்சு அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். சரி, உங்களோட கிரியேட்டிவிட்டி என்ன? அப்படியே ஒரு கார்பன் காப்பி அடிச்சு அத்தனை பேரும் வருது. What is this? So you're losing your own creativity. நீங்க ஓனா நீங்க கிரியேட் பண்றதையோ ஒரு திங்க் பண்றதையோ நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும். கொஞ்சம் அசந்தா போதும், உங்களை யார் வேணாலும் ட்ரிகர் பண்ணலாம், நீங்க எப்படி வேணாலும் தப்பு தப்பா முடிவெடுத்துட்டு போகலாம். ஈஸியா அந்த க்ரௌடை ஃபாலோ பண்றீங்க. புரியுதா உங்களுக்கு? க்ரௌடை ஃபாலோ பண்ணீங்கன்னா முட்டு சந்து தான். அதே மாதிரி வீடியோஸ் தான் அவங்க சேனல்ல இருக்கு. நான் பார்த்ததுனால தான் சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம். ஒண்ணு கூட டிஃபரெண்டா இல்லை. இது ஏன் நீங்க திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் எல்லாமே ஒரு கலப்படம் மாதிரி ஆகி ஒரு வீணா போன பொருளாக நீங்க மாறி விடுவீர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த கலியுகம் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஓவர். ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னும் அந்த பாஸ்ட்ல இருக்கீங்க. இந்த டார்க் ஃபோர்ஸஸ் வாட் தேர் டூயிங் இஸ், அவங்க வந்து உங்களோட பாஸ்ட்டை வச்சு தான் தேர் பிளேயிங் த கேம். இஃப் யூ ஆர் இன் த ப்ரெசன்ட் தே கேனாட் பிளே. They are merely playing the games with your past. அதாவது அந்த பேட்டர்ன் வச்சு தான் உங்களை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. Unless and until you break the pattern, nobody can save you. Nobody can save you. நம்ம கூட யார் இருக்காங்க இல்லை, எல்லாமே ஒரு பேட்டர்ன். எவ்ரிதிங் இஸ் அ பேட்டர்ன். யாருங்க சொன்னது? இந்த சோ கால்ட் சிஸ்டம், சொசைட்டி, முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், ஏதோ ஒன்று. ஏன் அப்படின்ற கேள்வி நம்ம கேட்க போகிறது கிடையாது. நீங்களே முதல்ல ஒழுங்கா இல்லை, உங்கள் குழந்தைங்க எப்படி கரெக்டாக வளரும்? நீங்களே ஒழுங்கா இல்லை, உங்கள் டீம் எப்படி ஒழுங்காக போகும்? நீங்களே ஒழுங்கா இல்லை, உங்கள் வீடு எப்படி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி வந்துட்டு கரெக்டாக ஆவாங்க? எல்லாமே அலைன்மெண்ட், டிஸ்அலைன்மெண்ட்டில் இருக்கீங்க எல்லாருமே.
யாராவது பார்க்கலன்னா ஓகே, பட் பார்க்குறவங்கள நான் சொல்லிடுறேன். எல்லாமே டிஸ்அலைன்மெண்ட். ஏன் உங்களால் வந்து நார்மலாக, அதாவது இந்த ஃபோன்லாம் எல்லாமே இருக்கவே முடியாதா? டிவி இல்லாமல் இருக்கவே முடியாதா? வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன ஆகுது இப்படி? ஒரு வாரம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என்னதான் ஆகுது நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. ஒன்றும் ஆகாது. புது மனுஷனா உருவம் எடுப்பீங்க, உங்களுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம ஏஜ் ஆஃப் ட்ரூத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், அண்ட் இட் இஸ் த ஏஜ் ஆஃப் ட்ரூத். இதுதான் ஏஜ் ஆஃப் ட்ரூத். நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், இந்த டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் நிறைய நம்ம நம்பிட்டு இருக்கிற விஷயங்கள், நம்ம கிட்ட மறைச்ச விஷயங்கள், நம்ம கிட்ட சொன்ன விஷயங்கள், அவர் ஹிஸ்ட்ரி, எவ்ரிதிங் எல்லாமே உண்மைக்கு வரும். everything will come to the light. Why? ஏன்னா இது லைட் டைம்ஸ். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும்ல. இப்படியே காலம் ஃபுல்லா வந்து நீங்க பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. திஸ் இஸ் த டைம் யூ ஷுட் கெட் டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஆனால் அதுக்கு அவங்க விடாம தான் இப்படி ஒரு பால் உங்களுக்கே தெரியாம ஃபேன்சியாக ஒரு பாலை வந்து உருட்டி விட்டுருக்காங்க. எல்லாமே அதுதான். ஒரு கேம்ஸை நீங்கள் உட்காந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் எல்லாமே இதுதான். நீங்கள் ஒருத்தவங்களை வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து இவ்வளோ தூரம் போக விட்டுட்டு என்ன சொல்றது, அத்தனை பேரும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்றது கூட நம்மளுக்கு ஒரு டிஸ்டிங்கிஷ் பண்ண தரல அப்படின்னா இந்த சொசைட்டி எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஒன்று இப்படி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் தான். அவன் அங்கே கொலை பண்ணிட்டான், அவன் இங்கே இதை ஓடிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். ஏங்க நல்ல விஷயமே எங்கேயுமே நடக்கலையா? நல்ல விஷயம் எங்கேயுமே நடக்கலையா? ஏன் அதெல்லாம் ஸ்ப்ரெட்டே ஆக மாட்டேங்குது? ஏன்? நீங்க வந்து யோசிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, பிரெயினும் ஹார்ட்டும் அது ஒரு வித்தமா ஒரு ரித்தம்ல பீட் ஆகி உங்களால மேனிஃபெஸ்ட் ஏன் பண்ண முடியலன்னு நான் சொல்றேன். அந்த கதையை நான் சொல்றேன். இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்டிங் பீஸ்ட், இதெல்லாம் அவங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. யாரும் ஒருத்தவங்களும் மேஜிக்லாம் இல்லை. இது ஒன்றும் அவங்க ரொம்ப அலைன்மெண்ட்ல இருப்பாங்க. இது வந்து இது சீக்ரெட் தான். ஆனால் நான் வந்து அது கொஞ்சம் கோட்டிங் பண்ணி சொல்கிறேன், முடிஞ்சா கேட்ச் பண்ணி பாருங்க. அவங்கள பக்கா அலைன்மெண்ட்ல இருப்பாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் வந்து நான் சொல்கிறேன், பிஸ்னஸாக இருக்கட்டும், வாட் எவர், அவங்களாம் வந்து பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்க சரியோ தப்போ வாட் எவர் த டூவிங் தேல் பி இன் த பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட். நீங்கள் தேவையில்லாத அவங்க ட்ராக்ல கொண்டு போய் வச்சாலும் அவங்க தட்டி விட்டு போயிடுவாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னா, when you are not thinking, அது ஒரு மேஜிக் வந்து ஒரு ஃபீல்டில் க்ரியேட் ஆகும். நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணல அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது, அது தெரியுங்களா? ஸோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணலன்னா அழகாக விரிஞ்சு பெருசாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் யூனிவர்ஸ் இல்லை அந்த கான்ஷியஸ் இல்லை காட், சோர்ஸ், குவாண்டம் ஃபீல்ட், நீங்கள் எதை வேணாலும் அது பேர் வச்சுக்கோங்க, அங்கே போய் நீங்கள் டேப் ஆவீங்க. உங்கள் ஹார்ட்டும் அந்த பிரெயினும் போய் ஒரு கொஹரன்ஸ் க்ரியேட் பண்ணி அப்போ ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். நம்ம ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம்லாம் சீக்கிரமாக இருந்துறீங்கன்னு சொல்கிறது ரீசன் என்னன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன் சீக்கிரம் எழுந்துறீங்க அப்படின்னு நான் கத்துறேன் அப்படின்னா, 3:30 யாரும் எந்திரிக்க போகிறது கிடையாது. உண்மையாக போய்ங்க. Do you see the world will be running like ஒரு காலையில் ஒரு 8 மணி 9 மணி இருக்கிற அந்த டிராஃபிக்கோ அந்த மாதிரி இல்லை, இருக்காது. ஸோ எல்லாரோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. மோஸ்ட்டாக அவங்கவுங்க இதில் இருப்பாங்க. அப்போ உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் யாரும் வந்து கொலாபரேஷனில் இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்குது. ஏன் அப்படின்னா உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் எந்த ஒரு மாலிகுல்ஸ் எந்த ஒரு எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ சொல்லலாம், இல்லை நான் ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்தம் எழுந்திருக்கேன். அதுதான் அது ஒன்று தானே, இல்லை 2 விஷயம் தானே. அப்போ உட்காந்து நீங்கள் ஒன்றும் ஷார்ட்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணலையே.
இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சஸ் பற்றியா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க போகிறீங்க? நீங்களே தூக்கத்தில் இருப்பீங்க, இது என்ன பண்ணணும், எப்படி மெடிடேஷன் பண்ணுறது, இல்லை என்ன ப்ரே பண்ணுறது அப்படின்னு. இந்த மாதிரி அதாவது உங்களை பற்றி யோசிச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையானது, போய் மூஞ்சியை கழுவணுமா, இல்லை பல்ல விளக்கணுமா, எங்கே உட்காரணும், எந்த டைரக்ஷனில் உட்காரணும், லைக் இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க. அண்ட் தட்ஸ் வை அந்த டைமில் அஃப்கோர்ஸ் காஸ்மிக் எனர்ஜிஸ் அந்த டைமில் நிறையா ஃப்ளோ ஆகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னதான் இந்த இடத்துல இங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த சைடில் இன்புட் வரணும்ல. நீங்கள் வண்டியே எடுக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு எங்கெங்கோ ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் வண்டி எடுத்துகிட்டு இங்கிட்டு தான் நீங்கள் போகணும், இங்கே போகவே மாட்டீங்க. ஸோ தேவையில்லாததை பார்க்காதீங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் ஆக போகிறது கிடையவே கிடையாது. ட்ரெண்டிங் என்ற பேரில் எதையோ வச்சுட்டு சுற்றுறீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து நம்ம ரொம்பவும் பேசக்கூடாது. ஒருவேளை நீங்கள் தனியாக நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் வந்து கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்டிருப்பேன். இது வந்து பொதுவாக பேசுகிறேன் அப்படின்றனால ஐ எம் நாட் மென்ஷனிங் எனிபடிஸ் நேம். எண்ட் ஆஃப் த டே இது உங்களோட விஷ். நான் வந்து சொல்ல தான் முடியும். நீங்கள் இந்த சைடு வந்துருங்க, இந்த சைடு வந்து நம்ம பாதை ஒன்று இருக்குது, நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த பிறவி நோக்கம் வந்து அடையிறதுக்கு இது வழிங்க, வாங்குங்கன்னு தான் சொல்ல முடியும். தவிர உங்களை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு அது ஃபேன்சியாக சூப்பராக இருக்குது, இது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாச்சா, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியவே தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவில் நான் இருக்கேன். எனக்கு என்ன தெரியணுமோ அதை நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதில் நோ கான்ஃப்ளிக்ட்ஸ். இது யார் மனசையும் வந்து புண்படுத்துறதுக்காக இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்து நான் பேசுறதுக்கு இல்லை. ஏன் இதுன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது டைம். நான் திருப்பியும் சொல்கிறேன், வி ஹாவ் அ வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டைம். அதுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் முழிச்சுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு an expectation or something. Maybe it's your calling from the higher source to wake you up. இதுதான் அந்த டைம். இந்த டைமில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கம்மிங் பேக் டு தி அசென்ஷன் பாயிண்ட், நம்ம 2012 நம்ம ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அண்ட் 2025 இன்னும் நிறைய விஷயம் வந்து நிறைய அப்சைட் டவுனாக திருப்புற மாதிரி அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலியில் கூட நிறைய வந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏஜ் ஆஃப் லைட்டுக்குள்ளே நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் த லைட் ஹேஸ் அரைவ்ட். நீங்கள் வந்து அது அது என்னது இம்மார்டல் ரூலராக கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை வள்ளலார் வந்துட்டாரான்னு கேட்கலாம். நிறைய பேர் வச்சுருக்காங்க. பட் நான் வந்து அது லைட் அப்படின்றது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ த லைட் ஹேஸ் அரைவ்டு. அது வந்தாச்சு. இன்னும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். இவ்வளோ தூரம் வந்து அழுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் சப்கான்ஷியஸை கான்ஷியஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. கொஞ்சமாச்சும் சுத்தப்படுத்தினா தான் உங்களோட தாட்ஸை கம்மி பண்ண முடியும். நீங்கள் ரேண்டமாக எதை வேணாலும் பார்த்துட்டு எதை வேணாலும் கேட்டுக்கிட்டு நான் இப்படியே வண்டி ஓட்டுவேன், சமைப்பேன், எதை வேணாலும் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னா செட் ஆகாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு உங்களை மெடிடேஷன் ஃபோக்கஸ் வருதோ இல்லையோ, எனக்கு இருட்டாக தெரியுதுன்னா பரவாயில்ல, ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் மெடிடேட். ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. சின்ன விளக்கு, இவ்வளோ பெரிய விளக்கேற்றி வச்சுக்கோங்க கூட நான் சொல்லுவேன். சின்னோண்டு விளக்காக இருக்கலாம். நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தால் கூட உங்களால் அதை பண்ணிக்க முடியும். யாராவது உங்களை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட், அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இது ஏன்னா இது ஒரு விஷயத்த நான் ஐ கேம் அக்ராஸ். நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன், ஆனால் என் ரூமில் இருக்கவங்க எல்லாருமே என்னை வந்து கேலி பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏதோ வயசாகிடுச்சா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க பாதை. நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், அது அவங்க பாதை. வாட் தே ஹவ் சாய்ஸ் டு பிளே, அது அவங்களோட கார்ட்ஸ். உங்களோட கார்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த காலிங் இருக்குது அப்படின்னா ஐ நீட் டு மெடிடேட்னா ஃபோக்கஸ் இன் தட். அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், சாஃப்டாக ஆன்சர் பண்ணுங்கள், அண்ட் ஜஸ்ட் லீவ் இட். அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதையே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ கான்ட் மெடிடேட். அண்ட் அதுதான் அந்த புல் அவுட் ஆஃப் த கேம் உங்களை எடுத்துகிட்டு போயிடும். அது யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். அதுக்கு தான் சீக்கிரமாக எழுந்திரிங்கன்னு சொல்கிறது. அந்த ஸ்லாட்டை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இஃப் அட் ஆல் இஃப் யூ கேன் நாட் கேட்ச், ஆன்சர் தெம் அண்ட் ஜஸ்ட் லீவ் இட். நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
ஸோ நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். கருணையிலனா டிக்கெட் கன்ஃபார்மாக கிடையாது. 5Dயில் எந்த டைமென்ஷனில் போனாலும், நான் சொல்கிறது ஹையர் டைமென்ஷன்ஸில், லோவர் டைமென்ஷன்ஸில் இல்லை, ஹையர் டைமென்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கருணை வேண்டும். இஃப் தட் குவாலிட்டி இஸ் நாட் ப்ரெசன்ட், நீங்கள் எப்படி வந்து கடவுளாகலாம் வந்து எப்படி மாறுவீங்க? த கொஷன். ஸோ நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் பீயிங் இன் த ப்ரெசன்ட். ப்ரெசென்ட்டில் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாரும் தூக்கி போயிடுவாங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் இந்த ஃபீடெல்லாம் பார்க்கும்போது டு யூ திங்க் யூ ஆர் ஆக்சுவலி யூஆர் வாட்சிங்? இல்லவே இல்லை. நீங்கள் எங்கேயோ அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நீங்கள் எங்கேயோ மிதந்துட்டு இருக்கீங்க, ஃப்ளோட்டிங், நீங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இட் இஸ் பீங் எக்ஸிக்யூட்டட். யூ ஆர் ஜஸ்ட் அ டால். அதனால தான் ப்ரெசென்ட்டில் இருங்கன்னு சொல்லி. ப்ரெசென்ட் இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து இப்படிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. யூ நோ இட் இஸ் அட்டர் வேஸ்ட், டைம் வேஸ்ட், இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். And number 4 is the power of surrender. Number 5 is the power of gratitude. என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு நன்றி சொல்லுங்கள். வாட் எவர், நன்றி சொல்லுங்கள். நீ நன்றி சொல்ல பழக 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 கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் சரணாகதி நிலைமைக்கு நீங்கள் செல்வீர்கள். அப்படி போயிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களால் ப்ரெசென்ட்டில் அந்த மொமெண்ட்டுக்கு வர முடியும். இதையும் நான் பண்ணுறேன், இன்னும் வந்து ஆடப் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வாட்ச், இல்லை இப்போ யாராவது வாட்ச் கட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் செகண்ட்ஸ் ஹேண்டை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வித்தவுட் தாட்ஸ் அந்த இதுக்கு அந்த கிரிட்டில் உங்களால் வர முடியுதான்றது செக் பண்ணி பாருங்கள். இஃப் யூ கேன் ரைஸ் இட் டு 1 minute இல்லை ½ hour. இது எதுக்கு சொல்கிறோம்னா, நாளடைவில் இது திஸ் இஸ் கால்ட் விட்னஸிங் மெடிடேஷன். யூ வில் பிகம் தி அப்சர்வர் ஆஃப் த சீன்ஸ். உங்களுக்கு முன்னாடி என்ன ஓடுதோ யூ வில் ஜஸ்ட் அப்சர்வ். தேவைன்னா போய் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா எதுக்கு எடுத்தாலும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னா விட்னஸிங் மெடிடேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஒன்றுமே இல்லை, ப்ரெசென்ட்டில் இருக்கிறது. இந்த சீனில் நான் நடிக்கணுமா இல்லை நடிக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு பேசாமல் உட்காந்துக்கிறது தான். சும்மா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேனாட் ப்ளே த கேம். ஏன்னா அப்புறம் அந்த கேம் உங்களை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அசென்ஷன் நோக்கி பயணிங்க. அதுதான் உண்மை, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மெனி பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் டு ஷேர் த லைட். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது? 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்துச்சா? இந்த ஏன்ற கேள்வி நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த ட்ரெண்டிங்கில் வர சோ கால் இன்ஃப்ளூயன்சஸும் இல்லை. இப்போ அவங்களும் வராங்க, இப்போ இவங்களும் வராங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆயிருக்குல்ல. அந்த சேஞ்சுக்கு நீங்கள் அடாப்ட் ஆக மாட்டுறீங்க. நமோ ஹிமாலயா.